என் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை எஸ்சி அட்டவணையிலேருந்து நீக்கணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருந்தாங்க. இது சம்பந்தமாக தமிழக அரசு இதுவரைக்கும் எந்த ஒரு கருத்தை தெரிவிக்காமல் இருக்காங்க. அதே சமயம் இந்த வழக்குக்கு எதிராக மனு தாக்கல் செய்த மதுரை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் நேற்றைய முன்தினம் கோர்ட்டில் ஆஜராகலையாம். அதனால் இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா 8 வார காலங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்தி வச்சுருக்காங்க. அதாவது 2 மாதங்கள் ஒட்டி அந்த வழக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அது விசாரணைக்கு எடுக்கப்படுதால் அன்னைக்கு எதுவும் உத்தரவு பிறப்பிக்கப்படுதா என்னன்றதை அதை பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை அந்த அடுத்தடுத்து தள்ளி போடுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன தமிழக அரசு சரியான ஒரு நிலைப்பாட்டை இன்னும் தெரிவிக்கலை. அதே போல் நமக்கு எதிராக பட்டியலிட்டதுக்கு எதிராக ஒரு சிலர் எதிர்மனுவும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ அது காலப்போக்கில் அது எப்போ இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துடைய இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை ஒரு கவன ஈர்ப்பாக நினைவூட்டும் விதமாக பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு எதிராக இல்லாமல் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக வருகின்ற 8ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் செப்டம்பர் 8, 9, 2026 பார்த்திங்கன்னா சென்னை மட்டுமல்லாமல் மதுரை, திருச்சி, ஒவ்வொரு பகுதியிலையும் கோயம்புத்தூர், திண்டுக்கல், இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொருவருடைய தலைமையில் மிகப்பெரிய அளவில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறத இருக்காங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொருத்தர் இதை தலைமை இருக்கிறாங்க. ஏன்னா தாவேக்கா ஆட்சி அமைந்து 100 நாட்கள் இன்னைக்கோட 101வது நாளாக அமைது. அதனால் ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு அரசு மாறி வருது அப்படின்னா ஒரு 6 மாத காலங்கள் நம்ம டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வரணும். அதனால் நினைவூட்டும் விதமாக இந்த தமிழ் அரசுக்கு தெரியும் விதமாக நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அடுத்த மாதம் 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் அனைத்து மாவட்டங்கள்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிற இருக்காங்க. எந்தெந்த மாவட்டங்களில் யாரெல்லாம் தலைமை இருக்கிறா, எத்தனை மணிக்கு நடக்குது அப்படின்றத அடுத்து விரிவாக கூடிய விரைவிலே நான் காணொலி பதிவு செய்கிறேன். ஏன்னா இது சம்மந்தமாக கன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் இப்போ ஒவ்வொரு வகுட்டு வந்துட்டு இருக்காங்க. திருச்சியில் ஒரு வகுட்டு வராங்க, மதுரையில் ஒரு வகுட்டு வராங்க, திண்டுக்கல்லில் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக நாங்கள் அது பொறுப்பேற்று நாங்கள் மிகப்பெரிய அளவில் மக்களுடைய ஸ்ட்ரென்த்தை கூட்டி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னு எல்லாருமே முன் வந்துட்டுருக்காங்க. ஸோ இதில் ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர் சமூகமும் பெரும் திரளாக இதில் நம்ம கலந்துக்கணும். எந்தெந்த மாவட்டங்களில் யாரோட தலைமையில் நடைபெறுது, இது எல்லாமே தமிழக அரசுக்கு ஒரு கவன ஈர்ப்பாக தான் நம்ம நடத்துகிறோம். இது இதுக்கு இவர் மட்டும்தான் தலைமை, இவருக்கு இது மட்டும்தான் தலைவருக்கு இது மட்டும்தான் தலைமைன்னு உண்மை கிடையாது. ஸோ எல்லாருடைய பங்களிப்பு இருக்கணும். இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கான கோரிக்கை. அதில் ஒவ்வொருத்தரும் பொறுப்பேற்று அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துகிற இருக்காங்க. ஸோ அது 8ஆம் தேதி எந்தெந்த பகுதியில் யாரோடைய பொறுப்பில் யாரோட தலைமையில் நடக்குது அப்படின்றத இறுதியாக நமக்கு தகவல் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பதிவு செய்கிறேன். ஸோ அடுத்த மாதம் 8ஆம் தேதி யாருமே மறந்துடாதீங்க. ஏன்னா இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஐயா தேசிய தலைவர் இமானுவேல் சேனார் ஐயாவுடைய 69ஆம் ஆண்டு குருபூஜை நிகழ்வு மற்றும் வீரவணக்க நிகழ்வு வேறு நடைபெற இருக்குது. ஸோ அதற்கு முன்னாடியே ஒரு ஆர்ப்பாட்டத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் பெருந்திரளாக கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை எஸ்சி அட்டவணையிலேருந்து நீக்க கோரியான இந்த வழக்கு என்பது 4 வார காலங்களுக்கு ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அதை அப்போயாவது ஒரு நல்ல முடிவு வருதா இல்லையா அப்படின்றத, இல்லை அப்படி தள்ளி போகுது அப்படின்னா அதற்கான முன்னெடுப்புகளை தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் முன்னெடுக்கன்றதை சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.